இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் நேற்று பிரேமதாச மைதானத்தில் நிறைவுக்கு வந்த முக்கியமான ஆட்டத்தில் இலங்கை 61 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறது. அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பிழந்த முதல் அணியாக இலங்கை அணி இப்போதைய நிலையில் மாறியிருக்கிறது. சூப்பர் 8க்கு தெரிவாகியிருந்த இலங்கை அணி முதல் விளையாடிய 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தேர்வாகியிருந்தது. ஆனால் இறுதியாக இலங்கை அணி விளையாடி இருக்கின்ற 3 ஆட்டங்களிலும் தோற்று போயிருக்கிறது. குழுநிலை ஆட்டத்திலே ஜிம்பாப்வேயிடம், சூப்பர் 8லே இங்கிலாந்திடம், நேற்று நியூசிலாந்து 3 அவமானகரமான தோல்விகள். ஹேட்ரிக் அடிப்படையில் ஆரம்பத்தில் வெற்றி, இப்போது ஹேட்ரிக் அடிப்படையில் இப்போது இலங்கை தோற்று போயிருக்கிறது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இந்த தோல்வி இலங்கையை மிக பெருமளவிலே அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இல்லாது செய்திருக்கிறது என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்கது. 30 ஆண்டுகளாக இலங்கை அணி தாங்கள் நடத்துகின்ற தொடர்களிலே இறுதிப் போட்டியிலே விளையாடி இருக்கிறது. ஐசிசி தொடர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 1996 ஆண்டு முதற்கொண்டு இலங்கை நடத்துகின்ற 5வது தொடராக இந்த தொடர் இருக்கிறது. கூட்டாகவும் சரி, தனியாகவும் சரி. இதற்கு முன்னர் விளையாடப்பட்ட 4 தொடர்களிலும் இலங்கை இறுதிப் போட்டியிலே விளையாடி இருக்கிறது. இறுதிப் போட்டியில் விளையாடியதோடு மாத்திரமல்லாமல் 2 தடவைகள் சாம்பியன் ஆகி இருக்கிறது. 1996 ஒருநாள் போட்டிகளிலே சாம்பியன், 2002 ஆண்டு இந்தியாவோடு சாம்பியன்ஸ் ட்ரோபியிலே ஜாயிண்ட் சாம்பியன். அதற்கு பின்னர் இடம்பெற்ற 2 ஆட்டங்களிலும் இறுதிப் போட்டியிலே தோல்வி. 2011 உலக கிண்ணம், 2012 T20 உலக கிண்ணம் என்று தோல்வி. ஆனாலும் கூட இப்போது இலங்கை அணி அரையிறுதிக்கு கூட செல்ல முடியாது தோற்று போயிருக்கிறது. இலங்கை அணி இறுதியாக விளையாடி இருக்கின்ற 2015 ஆண்டுக்கு பின்னர் 10 ஐசிசி தொடர்களிலே விளையாடி இருக்கிறது. 3 ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கிண்ணம், 2 சாம்பியன்ஸ் ட்ரோபி, இது மாத்திரமல்லாமல் 5 2020 என்று 10 ஐசிசி தொடர்களிலும் இலங்கை அரையிறுதி ஆட்டத்துக்கு கூட தீர்வாகவில்லை என்பதும் வேதனையோடு இலங்கை ரசிகர்கள் பகிர்கின்ற விடயமாக இருக்கிறது.